ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎட் ஃபஸ்ட் இயர் செமஸ்டருக்கு எஜுகேஷன் சைக்காலஜி அது ரிலவெண்ட்டாக ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் மட்டும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான நோட்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி. ஜஸ்ட் நான் அப்படியே இந்த ஒன்று பிடிஎஃப்பை வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு தெரியல எப்படி அது பண்ணுறதுன்ட்டு. பட்டு ட்ரை பண்ணுறேன் பிடிஎஃப் ஆக்குறதுக்கு. இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறத வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் பிடிஎஃப் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி. நான் ஸ்லோவாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி. அதுக்கப்புறமா உங்களுக்கு சைக்காலஜினாலே ஸ்கோப்பை பற்றி கேட்பானுங்க. நேச்சர் ஆஃப் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜியில் அதை கேட்பானுங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக எல்லாமே கேட்குற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப்பை எப்படி அதை லிங்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஹெல்பிங் த adolescent டு ஓவர்கம் தேர் ப்ராப்ளம். அதோட எரர்ஸ் ஆஃப் ப்ரிசப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து படிங்க. அதோட கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது படிங்க, கான்செப்டை படிங்க. படிச்சுட்டு அதை எலாபரேட்டாக எப்படி எழுதலாம், உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எப்படி எழுதலாம், புக்கில் இருக்கிற மாதிரியும் எழுதலாம், இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதனால் மார்க்லாம் கொடுப்பாங்க அதுக்கு. அப்படி தான் சொன்னாங்க. காலேஜில் சொன்னாங்கப்பா. ஓகேங்களா? ஹாலுசினேஷன். அது டெஃபினேஷன் வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினேஷனு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. மேஸ்லாவ் தேரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிலேட்டடாக எந்த அளவுக்கு கான்செப்ட் எடுக்க முடியுமோ, ஸோ அதை நான் எடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு இதுக்கு மேலே உள்ள 5 ரிலேட்டடான பேப்பர்ஸும் டக்குன்னு போட்டுருவேன். அது எப்படி ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் உட்காந்து அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுவாங்களாமா, பட் ஆனால் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்களாமா. அதுக்குன்னா பே பண்ணணுமா? அந்த ஈர வெங்காயமே வேணாம். எல்லாரும் படிப்போம். எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் தியரம். அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் டெஃபினேஷன் ஆஃப் லேர்னிங்.
நான் ஸ்லோவா அத ஸ்க்ரோல் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்பீடா கூட அந்த 10 செகண்ட்ஸ் வச்சு தள்ளி தள்ளி கூட போயிட்டு வாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது ரிலேட்டடா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறானுங்க. மாத்தி மாத்தி கேரக்டரிஸ்டிக் கேட்குறானுங்க, ட்ரையல்ஸ் அண்ட் எரர் கேட்குறானுங்க, விதமா கேட்குறானுங்க. ஸோ இத ரொம்ப படிச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த வாட்டி நான் கொஞ்சம் லேட்டா அனுப்புறேன். பட் நெக்ஸ்ட் டைம் அதாவது நாளைக்கு, நாளான்னைக்கு அது ரிலேட்டடா எல்லாமே தாறுமாறா டக்கு டக்கு டக்குன்னு வந்துரும். சரிங்களா? நோட்ஸ பார்த்து டக்குன்னு அனுப்பி விட்டுறேன். சரிங்களா? மோஸ்ட்டா படிச்சுட்டு போயிருங்க. ஈஸி தான். ரொம்பலாம் இல்ல. இதோட அந்த கொஸ்டின் முடியுதுப்பா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, த 2 மேஜர் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் தியரீஸ். பட் இதுவரைக்கும் கேட்கல. கொஸ்டின் பேப்பர்ல இதுவரைக்கும் இது கேட்கல. பட் ஆனா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் கவர் பண்ணது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் தான். நெக்ஸ்ட் இது டிஃபரன்ஷியேஷனுக்கு மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதோட நேம வச்சுக்கிட்டு அதான் சயின்டிஸ்ட் நேம வச்சுக்கிட்டு இந்த மாரி பால்வோ எக்ஸ்பெரிமெண்ட் சம்திங் அந்த மாரி கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலவென்ட்டடாவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நோ இஷ்யூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு யார் டெவலப் பண்ணாங்க? பேலேவோ அப்படின்னு சொல்லிட்டு அத யார் டெவலப் பண்ணாங்க? இது மேபி கிளாசிக்கலா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் ஆப்பரேட்டர் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு பதிலா யார் டெவலப் பண்ணி அத வச்சு கூட இந்த மாரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டின மாத்தி கேட்டாலும் நம்ம ஆன்சர் தெளிவா எழுதுறதுக்கு பார்க்கணும். மோஸ்ட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒ 5 கொஸ்டினா அட்டெண்ட் பண்ண பாருங்க. அதாவது 10 மார்க்ல இருக்க 5 கொஸ்டின அட்டெண்ட் பண்ண பாருங்க. எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்கப்பா. அட்டெண்ட் பண்ணி அதாவது 10 மார்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு 5 பேஜ் மேக்ஸிமம் எழுத பாருங்க. அது கம்பல்சரியா ஒரு ஃபர்ஸ்ட்டு 3 பேஜ் வந்து 10 பேஜ் அதாவது ஃபர்ஸ்ட்டு 10 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 பேஜ் மட்டும் கம்பல்சரியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கு. மீதி உள்ளது 4 மீதி உள்ள 2 கொஸ்டினுக்கு 4 எழுத பாருங்க. ஏன்னா டைம் பத்தாது. ஸோ, அதனால கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண பாருங்க. சரிங்களா? கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாம விட்றாதீங்க. அண்டு 5 மார்க்லாம் 2வது எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு 10 மார்க்க முதல்ல எழுதுங்க. அதுக்கப்புறமா 5 மார்க் எழுதுங்க. சரிங்களா? ஸோ, இந்த மாரிலாம் டயகிராம்லாம் போடணும்பா. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ரோல் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ, இது ரிலேட்டடா இதையே நீங்க 5 பேஜுக்கு எழுதாம இன்கேஸ் இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்களா, சும்மா முத்து முத்தா அழகழகா உட்காந்து எழுதுங்க. ஆனா கான்செப்ட்ட புரிஞ்சுட்டு எழுதுங்க. ஆனா 5 பேஜுக்கு வரும்போது எழுதணும். ஸோ, அத கான்செப்ட்ட புரிங்க. அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு போங்க. சரிங்களா? ஐ திங்க் இதான் ஃபைனல் கொஸ்டின் நெனைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. ஸோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அ எனக்கு பிடிஎஃபா எப்படி லிங்க் அனுப்புறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு 4 எக்ஸாமுக்கும் தரமா வந்து நிக்கும். ஸோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.